வணக்கம். 2024 தொடங்கி 1 வீக் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டில் 2023 அல்லது கடந்த காலத்துடைய கசப்பான அனுபவங்கள் உங்களை காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்குதா? இல்லை 2023 ஃபெயிலியர்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அல்லது என்னுடைய வாழ்க்கை இப்படியே நகரக்கூடிய பட்சத்தில் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபியரோ ஒரு கேள்விக்குரிய உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த பவர்ஃபுல்லான வீடியோவில் எப்படி நம்முடைய கடந்த காலத்தை ஃபுல்லாக மாற்றி வச்சு நம்முடைய லைஃப்பை ரீடிஃபைன் பண்ணி புதிய ஹோப்போட ஒரு இன்க்ரெடிபிளான ப்ராமிஸோடு கொண்டு போகலாங்கிறதுக்கான 5 அற்புதமான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்முடைய ஜேர்னியை அல்லது ஒரு அப்லிஃப்டிங் ஜேர்னியை கொண்டு போகிறதுக்கான 5 பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா த பவர் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். 2024ங்கிறது ஒரு புத்தாண்டு மட்டும் இல்லை. 2024 நமக்கு 2 அற்புதமான வாய்ப்புகளை கொண்டு வந்துருக்குது. ஒன்று, நம்முடைய கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, இதை மறக்கணும் இல்லையா, இதை ரீசெட் பண்ணுறதுக்கான அல்லது ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்துருக்குது. ரெண்டாவது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அதாவது ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்குது. வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட் ஹேஸ் ஹேப்பன்ட். கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச எந்த விஷயத்துக்கு மேலேயும் இனிமேல் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. அது நம்ம ஃபேஸ் பண்ண சவால்களாக இருக்கலாம், தவறவிட்ட வாய்ப்புகளாக இருக்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புத்தாண்டு நமக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்துருக்குது. கடந்த காலத்தில் நம்ம சில ஐடியாஸ் வச்சுருப்போம், சில திட்டங்கள் போட்டிருப்போம், சம்டைம்ஸ் அதை நம்ம செயல்படுத்தியிருக்க மாட்டோம். கவலை வேண்டியதில்லை. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஐடியாஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதும் நம்ம போட்ட திட்டங்களை பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரைஸ் எபோவ் த ரிக்ரெட்ஸ். நமக்கு சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம், சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கலாம் இல்லையா, நான் சில விஷயங்களை ப்ராப்பராக செய்யலையே அல்லது நான் எடுத்த காரியம் முடிக்காமல் பகுதியில் இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம கவலைப்படுறதுனால நம்ம முன்னோக்கி போக மாட்டோம், நம்ம பின்னோக்கி தான் போவோம். இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, 2023 உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்குதா, அதை நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக எடுக்கணும். அதாவது ஒரு வினை ஊக்கியாக எடுத்து நம்ம செயல் பண்ணணும். அதாவது நம்ம கடந்த காலத்தில் ஃபேஸ் பண்ண எல்லா செட்பேக்ஸும் ஒவ்வொரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் தான் இன்றைக்கி நம்மளை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிருக்குன்னு மறக்க வேண்டாம். நம்முடைய கடந்த கால அனுபவங்கள்லேருந்து கிடைச்ச விஷயங்களை பாடங்களாக எடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸு இன்னும் பெட்டராகவும் இருக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்னா, கல்டிவேட் ஏ விஷன் ஃபார் சக்ஸஸ். 2024 முடிவில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத பிக்சரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறத எழுதுங்க. உங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் என்னதை நீங்கள் ரீச் பண்ணவங்க எழுதுங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷன் போர்டாக தயார்படுத்துங்க. அது உங்களுடைய கண் முன்னாடி எப்பவும் இருக்கட்டும். ஸோ தட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஃபியூவல், ஒரு எரிசக்தியை கொடுக்குறதாக இருக்கட்டும். இது உங்களுடைய ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும். எதுக்கு? உங்களுடைய இலக்கை நோக்கி புல் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கான ஃபோர்ஸாக இருக்கும். நான்காவது விஷயம் என்னென்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி. நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நலமிக்க நல்லாரோடு சேர்வதும் நன்றேன்னு அவ்வையார் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளையும் பொருட்களையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள், பிளேசஸ் அண்ட் திங்ஸ். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய கான்டென்ட்ஸாக இருக்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கேருந்துலாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதோ, எங்கே நமக்கு மோட்டிவேஷனல் கான்டென்ட் கிடைக்குதோ, எந்தெந்த மக்கள் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுவாங்களோ, உங்களுடைய இலக்கை ஃபுல்ஃபில் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அவங்க கூட நம்ம இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய எனர்ஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகளை வேகமாகவும் நீங்கள் அடைவீங்க. ஐந்தாவது விஷயம் என்னென்னா, டேக் ஏ போல்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். நம்ம என்ன தான் டிசிஷன்ஸ், என்ன தான் நம்ம பார்த்திங்கன்னா ஐடியாஸ் எல்லாம் வச்சுருந்தாலுமே மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு பயனுள்ள தராது. இந்த இடத்துல அந்த இன்ஸ்பிரேஷன்ஸை நீங்கள் ஒரு லான்ச் பேடாக பயன்படுத்தணும். ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது தொடர்ச்சியான முயற்சி போடணும். இதை நம்ம கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்னு சொல்லலாம், அல்லது பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்முடைய ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக மாற்றிருப்போம். ஆமாங்க, உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாயிருக்கும். சூப்பரான விஷயம் இல்லையா? இப்போ நான் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிப் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன், விச் ஐ ஃபாலோ. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிரியேட் ஏ விஷன் போர்டு. ஒரு விஷன் போர்டு தயாரிச்சிங்க. ரெண்டாவது, அடைய முடிந்த இலக்குகள் எழுதிங்க. மூணாவது பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் டாஸ்க். அந்த இலக்குகளை சின்னதாக பிரேக் பண்ணுங்கள். நான்காவது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளும் பொருட்களும் பாசிட்டிவாக தான் இருக்கான்னு பாருங்கள். ஐந்தாவது, ரொம்ப முக்கியமானது, டெய்லி அன்றாடம் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இட் இஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்காம ப்ரோக்ரஸ் நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைங்க.
இதை பண்ணக்கூடிய பட்சத்தில் 100% நமக்கு சக்ஸஸ்ங்கிறது கேரண்டீடு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டிமோட்டிவேட்டாக இருக்கிறாங்களா, கடந்த காலத்தை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, எதிர்காலத்தை பற்றி அச்சம் இருக்கா அப்படின்னா இந்த பதிவை நிச்சயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.